இன்றைய தினம் நாம் படிக்க இருப்பது 1 சாமுவேல் புஸ்தகம். 1 சாமுவேல் புஸ்தகம் ஒரு லீடர்ஷிப், தலைமைத்துவம் எப்படி நியாயாதிபதிகளிடத்திலிருந்து ராஜாக்களுக்கு மாறியது. அது வரைக்கும் லீடர்ஷிப் நியாயாதிபதிகளிடத்தில் இருந்தது, இப்போது எப்படி ராஜாக்களுக்கு அது மாறியது என்பதை குறித்து விளக்கி கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு 4 விதமான தலைமைகளை குறித்து டீச்சிங்ஸ் உண்டு. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆபிரகாம், அவருக்கு பின் ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு என்று அந்த கோத்திர முற்பிதாக்கள், இவர்களிடத்துல அந்த லீடர்ஷிப் இருந்தது. அவங்க சொல்றத கீழே உள்ளவங்க எல்லாம் கேட்டு நடந்தாங்க. இது ஒரு 500 வருடங்கள், 1500 வரைக்கும். 1500க்கு அப்புறம் தீர்க்கதரிசிகள் காலம், மோசையில் ஆரம்பித்து இப்பொழுது நாம் படிக்க இருக்கிற சாமுவேல் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் ஜனங்களை வழிநடத்தினார். அந்த தீர்க்கதரிசிகளின் சொல்லை கேட்டு ஜனங்கள் நடந்தாங்க. லீடர்ஷிப் தீர்க்கதரிசிகள் கையில் இருந்தது. கிமு 1000 500 வரைக்கும் ஒரு 500 வருட காலங்களுக்கு இந்த தலைமைத்துவம் தீர்க்கதரிசிகள் கையிலிருந்து ராஜாக்களுக்கு மாறியது. இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம நடுவில் நிற்கிறோம். எப்படி தீர்க்கதரிசிகிட்ட இருந்து ராஜாக்களுக்கு மாறியது என்பது படிக்க இருக்கிறோம். இந்த ராஜாக்கள் காலம் முதல் ராஜாவாகிய சவுலிலே ஆரம்பித்து யூதாவினுடைய கடைசி ராஜா சிதேக்கியா வரைக்கும் வருகிறது. இது ஒரு 500 வருடங்கள். அதற்கு பிற்பாடு பாபிலோனில் அவர்கள் சிறையிருப்புக்கு போனாங்க. 70 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ராஜாக்கள் என்று யாருமே கிடையாது. ஆனால் அப்பொழுது அந்த தலைமைத்துவம் ஆசாரியர்களுக்கு மாறியது. சிறையிருப்பிலிருந்து வந்த பிரதான ஆசாரியன் யோசுவாவிலே ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம் வரைக்கும் இருந்த காய்ஃபா, அவர் வரைக்கும் ஆசாரியர்கள் கையில இந்த தலைமைத்துவம், இந்த இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவம் இருந்தது. இந்த 4 விதமான தலைமைத்துவங்கள் உண்டு. அந்த 4லுமே குறைபாடுகள் உண்டு, மனித குறைபாடுகள் இந்த 4லுமே உண்டு. அதனால இதுல எது பெஸ்ட்னால சொல்ல முடியாது. எல்லாருமே வீக்கு தான், எல்லாருமே தப்பு பண்ணாங்க தான், எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். அதனால இன்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியும் ராஜாவுமாக 3 ஸ்தானத்திலும் நின்று நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு ராஜாவுக்காக நாம் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய வாயாக, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கொடுக்கிறவராக வந்தார். இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் பிரதான ஆசாரியராக அமர்ந்திருந்து நமக்காக மத்தியஸ்தம் பண்ணி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்ப வருகிற போது ராஜாவாகத்தான் வருவார். ஸோ அவருடைய காலத்தில் தான் இந்த ஒரு குறையில்லாத ஒரு தலைமைத்துவம், லீடர்ஷிப் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எபிரேய வேதாகமத்தில் 1-2 சாமுவேல் புஸ்தகம் ஒரே புஸ்தகமாக தான் இருக்கிறது இன்னமும். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புஸ்தகம் கிடையாது, ஒரே புஸ்தகம் தான். அதே போல இது தொடர்ந்து வருகிற ராஜாக்களும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2 ஒரே புஸ்தகம் தான். ஆனால் இதை இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 250 வருடங்களுக்கு முன்பு கிரேக்க மொழியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஜனங்கள் எபிரேயத்தை படிக்கிறத காட்டிலும் கிரேக்கத்தை படித்து அதுக்குள்ளே போயிட்டதுனால அதை கிரேக்கத்தில் மொழிபெயர்க்க வேண்டி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது இந்த புஸ்தகத்தை 2ஆ பிரித்தாங்க. இது சாமுவேல் புஸ்தகத்தை 2ஆ பிரித்தாங்க, ராஜாக்கள் புஸ்தகத்தை 2ஆக பிரித்தாங்க. ஆனால் அதற்கு அவங்க வைத்த பேர் வேற பேர். நாம் 1 சாமுவேலுங்கிறோம், அவங்க ஃபர்ஸ்ட் கிங்டம், முதலாவது ராஜ்யம். நம்ம 2 சாமுவேலுக்கு அவங்க 2ஆம் ராஜ்யம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு 3ஆவது ராஜ்யம், 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு 4ஆவது ராஜ்யம் அப்படின்னா அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பில் அதுக்கு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் லத்தீனில் அதை மாற்றின போது ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டு ராஜான்னு மாற்றிட்டாங்க. 1ஆம் ராஜா, 2ஆம் ராஜா, 3ஆம் ராஜா, 4ஆம் ராஜா என்றால் அந்த சாமுவேலில் ஆரம்பித்து 2 ராஜாக்கள் வரைக்கும் அப்படியே வரிசையாக அந்த சரித்திரம் போய்கிட்டே இருக்கும். அதனால ஒரு கண்டினியூவாக அதை வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்ட போது இந்த 4ஆ இல்லாமல் முதல் 2க்கும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் அப்படின்னும், 2வது இதுக்கு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க.
நம்மளுடைய வேதாகமத்துல இது சரித்திரத்தை விளக்கி சொல்லக்கூடிய சரித்திர புஸ்தகங்கள் வரிசையில நமக்கு இருக்கிறது, தமிழிலும் ஆங்கிலத்திலும். ஆனால் எபிரேய வேதாகமத்துல இது முந்திய தீர்க்கதரிசிகள் அந்த ஆர்டர்ல இந்த புஸ்தகம் அங்க வந்துருது. தீர்க்கதரிசிகள் என்ற புஸ்தகத்தோட தலைப்புல வந்துருது. இப்பொழுது இது 1 சாமுவேல் புஸ்தகம் ஏறக்குறைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் பிறப்பதிலே ஆரம்பித்து முதல் ராஜாவாகிய சவுல் மரிப்பது வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தை சுமார் 95 வருட காலகட்டத்திற்குள்ளாக என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த புஸ்தகம் விளக்கி சொல்லுகிறது. இதை எழுதியது சாமுவேல் அப்படின்னு எபிரேயர்வங்க சொல்றாங்க. ஆனா இந்த 1ஆம் சாமுவேல் புஸ்தகத்துல 25வது அத்தியாயத்திலே நம்ம வர்றபோதே சாமுவேல் மரித்துறாரு. அதனால அதற்கு பின்னாடி உள்ள சாப்டர்ஸை 6 அத்தியாயங்களையோ இல்லது 2வது சாமுவேல் உள்ளதையோ அவர் எழுதியிருக்க முடியாது. ஆனால் இதை குறித்து ஒரு குறிப்பு, இதை யார் எழுதியிருக்கணும் அப்படின்றா, அந்த காலத்துல தீர்க்கதரிசிகளுக்கு இருந்த வேலைகளில் முக்கியமான வேலை தேவனுடைய வார்த்தைகளை எழுதி அதை பாதுகாத்து வைப்பது. அதனால தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன சொன்னார், என்ன செய்தார், அப்போ உள்ள ஜனங்கள் என்ன நடந்தாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத அவங்க எழுதி வைத்து கொண்டே வந்தாங்க. எலியா எலிசா எல்லாம் பார்க்கறது தீர்க்கதரிசிகள் பள்ளி அப்படின்னு ஒன்று, ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுல இருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை அதை எழுதுறது. இதுல நம்ம 1 நாளாகமம் புஸ்தகத்துல 29வது அத்தியாயத்துல 29வது வசனம் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்குது. அதுல 1 நாளாகமம் 29வது அத்தியாயம் கடைசி அத்தியாயத்துல 29வது வசனம், தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடவடிக்கைகளும் அவன் அரசாண்ட விவரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது அப்படின்னு வருது. இந்த நாத்தான்கிறவர் தாவீது காலத்துல இருந்தவர், காத்தும் அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி இருந்தவர் தான். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த புஸ்தகங்களை ஒரு வடிவமைப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் வரிசையில தான் வந்தவங்க தான் இதை ஒரு புக்காக ஒரு ஆர்டராக கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு சாமுவேல் இதில் ஆரம்ப கட்டத்தில் முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தனால இந்த புஸ்தகத்துக்கு சாமுவேல் அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. இது சாமுவேலுக்கு பிற்பாடு வந்தாலும் இது முக்கியமான ஒரு ஒரு குறிப்பாக கொடுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் மிஷன் ஃபீல்டில் இருந்தபோது நேட்டிவ் ஒர்க்கர் லோக்கல் பீப்புள்ஸ் எடுக்கிற போது அவங்களுக்கு தினசரி வேத பாடத்தில் தினசரி எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு டைம் உண்டு. அதில் ஒரு அரை மணி நேரம் ஒர்ஷிப்பு, அரை மணி நேரம் வேத பாடம், அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சபையில் உள்ள எல்லா குடும்பங்களுடைய பேர்களும் லிஸ்டில் எழுதி வச்சுருப்பான். 5 பேர் உட்காந்தாங்கன்னா அதை 5ஆக பிரித்து ஆளுக்கு 1, 4 பேர் இருந்தாங்கன்னா 4ஆக பிரித்து ஆளுக்கு 1. அதில் அன்றைக்கு இருக்க எல்லா குடும்பங்களுக்கும் ஜெபம் பண்ணுவோம். அதில் வேத பாடத்தில் நாங்கள் முக்கியமாக எடுத்தது இந்த புஸ்தகம் தான், 1 சாமுவேல். காரணம் என்ன என்றால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்த ஒரு ஆசாரியனை ஏலியை ஆண்டவர் வேண்டாம் என்று வெளியே தள்ளுகிறார். ஒரு தீர்க்கதரிசியை சாமுவேலை உருவாக்குகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அப்புறம் ஜனங்களுடைய மாறுபாடு வேண்டுதலுக்கு ஏற்றபடியாக ஒரு ராஜாவை கொடுக்கிறார். சவுல் ராஜாவாக கொடுக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். ஆனா அவனையும் சரியில்லை என்று தூக்கி போட்டுட்டு இன்னொரு ராஜாவை அவர் அபிஷேகத்தை எழுப்பி கொண்டு வருகிறார். ஸோ இதுல தேவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நாம இதுல என்ன செஞ்சா தேவனுக்கு எனக்கு பிடிக்காது தூக்கி வெளியே போட்டுருவாரு, என்ன செஞ்சா என்னைய பாராட்டுவாரு, அவருக்கு கீழே நான் அடங்கி நடப்பது எப்படி அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு இந்த புஸ்தகம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு புஸ்தகம். இதில் ஒவ்வொரு அத்தியாயமாக தினசரி தியானித்து அதில் என்ன சொல்லியிருக்கு எது பண்ணியிருக்குன்னு படித்து வந்தால்
தேவன் விரும்புகிற காரியங்களை நம்ம இதில் கொஞ்சம் நல்லாவே கற்றுக்க முடியும். இந்த புஸ்தகத்தை 5 பிரிவாக நம்ம பிரித்து படிக்கலாம். 5 பிரிவாக பிரிக்கலாம். தலைமைத்துவம் ஏலியிட்ட இருந்து சாமுவேலுக்கு மாறியது. 1, 2, 3 சாப்டர்ஸ்ல முதல் 3 அத்தியாயங்களில் அந்த லீடர்ஷிப் ஏலி, ஆசாரியனாகிய ஏலி கிட்ட இருந்து சாமுவேலுக்கு மாறியது. அந்த வரலாறு 1 இருந்து 3 சாப்டர் வரைக்கும் படிக்கலாம். 2வது பிரிவு சாமுவேலினுடைய நியாயாதிபதி ஊழியம். அவர் எப்படி ஊழியம் செய்தார்? நியாயாதிபதியாக இருந்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்து அவர் செய்த ஊழியத்தில் நடந்த காரியங்களை குறித்து 4 7வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லுது. அப்புறம் தலைமைத்துவம் தீர்க்கதரிசியாக சாமுவேலின் கையில் இருந்து ராஜாவுக்கு, சவுலுக்கு மாறுகிறது. அது என்ன நடந்தது, எதனால் அப்படி மாறுச்சு அப்படிங்கிற காரியத்தை 8 12 சாப்டர் வரைக்கும், 8வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் படிக்கலாம். அப்புறம் சவுலினுடைய ராஜாங்க நடவடிக்கைகள், அவன் ராஜ்யத்தில் என்னென்ன பண்ணுனா, என்ன செய்தான் அப்படிங்கிறதையும் இந்த 4வது பிரிவில் 13, 14, 15 3 சாப்டர்ஸ்ல நம்ம படிக்கலாம். கடைசியாக தாவீதை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினதுல இருந்து சவுலினுடைய மரணம் வரைக்கும் உள்ள காலகட்டத்தை 16 31 அத்தியாயம் வரைக்கும் படிக்கலாம். இதுல முக்கியமான வசனங்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். 1 சாமுவேலில் 13வது அத்தியாயத்துல 14வது வசனம். அதாவது இந்த முக்கிய வசனங்கள் கிட்டத்தட்ட இந்த புஸ்தகத்தை ஒரு சுருக்கி ஒரு கணக்குக்குள்ள கொண்டு வந்துடும். அதுல 13வது அத்தியாயம் 14வது வசனம் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஸோ இது தேவனுடைய முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியம். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான இந்த புஸ்தகத்தில் உள்ள ஒரு வசனம் 15வது அத்தியாயத்தில் 22வது வசனம் 23வது வசனம். இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு வசனம் தான். 15 22 23 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் மண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் மண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான இந்த முழு சாப்டர்னுடைய மூல கருத்து இதுதான். இதை வைத்து தான் இந்த காரியங்கள் பூராமே விளக்கப்படுகிறது. பொதுவாக இந்த புஸ்தகத்தை எடுக்கிற போது 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 சேர்த்தே ஒன்றாகவே எடுத்து படித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும். ஆனால் இது நம்ம கொஞ்சம் நிறையா படிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதுனால 1 சாமுவேல் மட்டும் இந்த தடவை படிக்கலாம் அப்படின்னு தனியாக பிரித்து விட்டோம். இதில் இந்த முதல் பிரிவில் 1 3 அத்தியாயத்துக்குள்ள என்ன காரணங்கள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் இருக்கிறதுனா, எல்கானாவின் மனைவி எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த அன்னாளினுடைய ஜபம். தேவனை நோக்கி அவள் ஜபம் பண்ணினால், பாரத்தோடு துக்கத்தோடு ஜபம் பண்ணினால், அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் கேட்டு ஆசீர்வாதம் கொடுத்தார். தேவனுக்கென்று எனக்கு ஒரு பிள்ளையை கொடும் என்று கேட்டா கொடுத்தாரு. அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். அதனால அவருக்கு பேரு சாமுவேல் அப்படின்னு அந்த பையனுக்கு பேர் வச்சாங்க. சாமுவேல் என்ற பேருக்கு அர்த்தம் தேவனுக்கென்று கேட்டேன். ஆஸ்க் ஃபார் காட். தேவனுக்கென்று ஒன்றை நான் தேவனிடத்தில் கேட்டேன். அதுதான் சாமுவேல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆஸ்க் ஃபார் காட். அதற்கப்புறம் ஏலியினுடைய குமாரருடைய துர்க்கிரியைகளினால தேவனுடைய சாபம் அந்த குடும்பத்துக்குள்ள வருது. ஏலியினுடைய 2 மகன் ஒப்னி பினகாஸ், அப்புறம் மூத்த மகனுடைய மருமகள், இந்த 4 பேரும் ஒரே நாளிலே மரித்து போகிறாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு எடுத்து போய் தோத்து
கூப்பிடுறாங்க. அது சத்ருவின் கையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி போயிருச்சு. அதை ஏலியினுடைய மருமகள் அவ பிரசவ வேதனையில் இருக்கிற போது, பிள்ளை பிறக்கிற போது அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு டெலிவரி நேரத்தில் இறந்து போயிடுறா அவளும். அப்போ அவ சொல்லுகிற பேரு இக்கபோத், மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆதாரனாலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவன் அவர்களுடைய தேவன், அவர்களுடைய ராஜா, அவர்களை பாதுகாப்பார். இப்ப அதையே அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியே தேவனை சாராமல் உடன்படிக்கை பெட்டியை விசுவாசித்து சென்றதனால தோல்வி. ஆனா அதற்கு அப்புறம் ஆசாரியனுடைய வம்சத்தை தள்ளி விட்டுட்டு சாமுவேலை தீர்க்கதரிசியாக தேவன் எழுப்புகிறார். இது இந்த 3 சாப்டருக்குள்ள இந்த இவ்வளவு காரியங்கள் வந்துருது. ஆசாரியன் ஏலியே சொல்லிடுறார், உன் வம்சத்துல ஒருத்தனும் இனிமே ஆசாரியன் நான் இருக்க மாட்டான், நீ என்னை காட்டிலும் உன் பிள்ளைங்கள ரொம்ப வச்சதுனால உன் குடும்பத்துக்கே சாபம் வரும், உன் வீட்டுல ஒரு கிழவன் கூட இருக்க மாட்டாங்கிறாரு. அப்படின்னா வாலிப வயசுல உன் பிள்ளைங்களையும் செத்து போவாங்க அப்படின்னு ஒரு சாபத்துக்குள்ள உள்ள கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2வது பிரிவு 4வது அத்தியாயத்திலிருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து சென்ற பெலிஸ்தர்கள் அதை கொண்டு அவங்க தேவனுடைய கோயில கொண்டு வைக்கிறாங்க. ஆனா தேவன் அவர்களே நோயினாலே வாதிக்கிறார். மூல வியாதி அநேகர் மரித்து போறாங்க, அநேகர் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க பாக்குறாங்க, இதை நம்ம வச்சிருக்க முடியாது, பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பெட்டி நம்ம கிட்டக்க நம்ம வச்சிருக்க முடியாது, அதனால அந்த ஜனங்களுக்கு அதை திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றத்திற்கு பரிகாரத்தையும் வைத்து அதை திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாகவே அந்த பெட்டியை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த பெட்டி திரும்ப வருகிற போது சீலோவாமிலே இருந்தது முதலிலே ஆராதனை கூடும். ஆனா இப்போ அந்த பெட்டி திரும்பி வந்தது கீரியாத் யாரீம் ஊர்ல உட்காந்துருது. ஸோ ஆராதனை கூடம் இங்கே இருக்குது, ஆனா உடன்படிக்கை பெட்டி வேற ஊர்ல போயிருக்கு. அதற்கு பிற்பாடு சாமுவேல் தீர்க்கதரிசியாக எழும்பி, ஏன்னா ஏலி மரித்து போய்விட்டார். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியாக எழுந்து ஜனங்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருகிறார், ஒரு ரிவைவல் கொண்டு வருகிறார். ஜனங்கள் ஆன்மீக உயிர் தொழுதலை அடைகிறாங்க. அந்நிய தெய்வங்கள் விக்கிரகங்களை எல்லாம் அகற்றி போட்டு விட்டுட்டு தேவனிடத்துல முழுமையாக மனம் திரும்புகிறார்கள். அப்போ பெலிஸ்தர்கள் அவர்கள் மேல ஒரு யுத்தத்துக்கு வராங்க. தலைவர்கள் என்று யாருமே இங்கே யுத்தத்துக்கு போகல, ஆனாலும் தேவன் அவர்களுக்கு யுத்தத்தை செய்து அவர்களை களங்கடித்து ஓட ஓட விட்டு விரட்டுகிறார். இந்த ஜனங்கள் பின்தொடர்ந்து போய் அவங்கள அடிச்சு நொறுக்கி அவங்க கொண்டு வந்ததெல்லாம் கொள்ளை எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க பிடித்த பட்டணங்கள் எல்லாம் தங்க கையில கொண்டு வர்றாங்க. 2வது பிரிவிலே இந்த காரியங்கள் வரும். பரிசுத்தம் இல்லாத ஜனங்கள் பரிசுத்தம் இல்ல தேவனுடைய உடன்படிக்கை எடுத்து சென்றதுனால அவங்களுக்குள்ள என்ன நேர்ந்தது அப்படிங்கிறதும் இதுல விளக்கமாக வந்துடும். 7வது அத்தியாயம் வரைக்கும் வந்துடும். இதுல 3வது பிரிவு 8வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஜனங்களுக்கு எல்லா தேசங்களிலும் இருப்பதை போலவே எங்களுக்கும் ஒரு மனிதன் ராஜாவாக வேண்டும் என்று ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை கேட்குறாங்க. சாமுவேல் வருத்தப்படுகிறாரு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தீர்க்கதரிசியாக உன்னையே ஒத்துக்கிட்டான், நீயே எனக்கு ஒரு ராஜாவை கண்டுபிடிச்சு கொடுன்னு உன்கிட்ட சொல்லிட்டான். ஆனா அவன் ராஜாவாக நான் இல்லாதபடி ஒரு மனிதன் வேணும்னு கேட்டாங்க. என்ன தம்பா தள்ளிட்டான், உன்னைய தள்ளல, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ராஜாவை அவங்க விருப்பப்படியாக ஒரு ராஜாவை கொடு அப்படிங்கிறாரு. அதுல தேவனை குறித்து காண்பிக்கிறாரு. சவுலை, பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் ராஜாவாக அவனை தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிறார். அவரை சவுலே ராஜாவாக்குகிறாங்க. சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகிக்கிறார். இந்த சவுல் என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனிடத்தில் கேட்டேன், ஆஸ்க் ஃப்ரம் காட், நான் தேவனிடத்தில் கேட்டு பெற்றது சவுல். சாமுவேல் தேவனுக்காக கேட்டது. ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம். இவங்க தேவனிடத்துல இப்படி ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க, சரி அந்த பேர்ல ஒருத்தருக்கான் அவனை அவனை கொடுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். அதற்கப்புறம் சாமுவேலுடைய பிள்ளைகளும் ஏலியின் பிள்ளைகளும்
தங்களுடைய தேவனை அழைத்த பரிசுத்த அழைப்பிற்கு ஏற்காம நடக்காதனால தங்கள் தகப்பன் கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகளுக்கு தன் சந்ததிக்கு இழந்து போக கொடுக்க முடியாதபடி இழந்து போயிட்டாங்க. அதனாலதான் நியாயாதிபதிகளாக சாமுவேல் தன்னுடைய 2 பிள்ளைங்களையும் வைத்த போதும் ஜனங்கள் இல்ல அவங்க நல்லா லஞ்சம் வாங்கிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி நியாயாதிபதி கொடுக்குறாங்க, எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. அதனால அவங்க இழந்து போனாங்க. அந்த கதை அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் முதலாவது ஒரு யுத்தம், அம்மோனியரோடு ஒரு யுத்தத்துக்கு போறாரு ராஜா. அதுல சவுலுக்கு தேவன் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். வெற்றியை கொடுத்த உடனே அவனை ராஜாவாக வைத்து ராஜாங்க எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் சாமுவேல் எழுதி கொடுத்து அவங்கள ராஜாவாக திடப்படுத்தி அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இது 3வது பிரிவுக்குள்ள போயிருது. 4வது பிரிவுல 13 13, 14, 15 3 அத்தியாயங்கள். பெலிஸ்தரோடு யுத்தத்திலே தேவன் சவுலுக்கு ஜெயம் கொடுத்தார். வெளுத்து வந்தாங்க, பெரிய வெற்றியெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா தேவன் அமலேக்கை அழிக்கும்படியாக ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து என் ஜனங்கள் வந்தபோது அமலேக்கு பின்புறமாக வயதானவங்களையும் வழி இல்லாதவங்களையும் அடித்து அவர்களை கொன்று அவங்கள கொள்ளையடிச்சான். அதை நான் இன்னும் என் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால இப்போ உன்னை ராஜாவாகணும்னா வேலை அவனை அழித்து போடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா பாதிதான் கீழ்ப்படுகிறாரு சவுல். போய் அடித்து வென்று ஜெயித்துறாரு. ஆனா முற்றுமாக அழிக்கவில்லை, நிறையாத்த வச்சுக்கிட்டாரு. அப்படி ராஜாவாக உயிரோடு கொண்டு வந்துட்டாரு. அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எரிச்சு போடுனார் ஆண்டவர். உதவாததும் நல்லா இல்லாததையும் எரிச்சு போட்டாங்க. ஆனா நல்லா இருக்கிறதெல்லாம் யுத்தத்தில் கிடைத்த கொள்ளை என்று கொண்டு வந்துட்டாங்க. அந்த கீழ்ப்படியாமின் விளைவாக தேவன் சொல்லிடுறாரு, இல்லப்பா இவனை ராஜாவாக்கணும் எனக்கு பிரியமில்லை, இவனை தூக்கி போட்டுட்டு நான் வேற ஒருத்தரை ராஜாவாக்கிறேன்றாரு. ஸோ இது அந்த 13, 14, 15 அத்தியாயத்தில் 4வது பிரிவில். கடைசி முக்கியமான பிரிவு 5வது பிரிவு, 16வது அத்தியாயத்திலிருந்து 31வது அத்தியாயம் வரைக்கும், கடைசி வரைக்கும். சாமுவேல் மூலம் தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகிக்கிறார். ஆனா ஏற்கனவே ஒரு ராஜா ராஜாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் இன்னொருத்தரை அபிஷேகிக்கிறாரு. தாவீது அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வருகிற போது தாவீது தன் சகோதரர் பார்க்க சென்றவன் அங்கே எதிரி படையில் இருந்து வந்த கோலியாத்தை ஜெயித்து ஒரு வெற்றியை கொண்டு வருகிறார். கோலியாத்தை எதிர்கொள்கிறார். அதன் விளைவாக தாவீதுக்கும் சவுலுடைய மகன் யோனத்தானுக்கும் ஒரு நெருங்கிய சிநேகம், நட்பு உருவாகுது. அதற்கப்புறம் தாவீதை சவுல் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு சுமந்து என் கூடவே இருக்கிறவனாக வைத்துக் கொள்கிறார். அப்புறம் மெதுவாக அவருடைய 2வது மகள் மீகாலை திருமணம் செய்து கொடுத்து அவர் ராஜாவுடைய மருமகனாக உயருகிறார். அப்புறம் சவுல் அவரை கொஞ்சம் தூரமாகவே தள்ளி வைக்கணும்னு படைப்பிரிவுகள் எங்கெங்க யுத்தம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் அனுப்புறாரு. ஆனா எல்லா இடத்துலையும் ஜெயம் எடுத்து வெற்றி கொண்டவராக ஒரு நல்ல ஒரு படை வீரனாக உயர்கிறார். ஸோ இந்த உயர்வுகள் வரவும் சவுலுக்கு ஒரு பயம் வருது. பொறாமையினால தாவீதை கொல்ல முயற்சி செய்கிறார். தாவீது சவுலின் கையிலிருந்து தப்ப, உயிர் தப்ப இஸ்ரவேலின் எல்லா மூளை முடுக்குகளுக்கும் ஓடுகிறார். அவர் அங்கங்க விரட்டி விரட்டி தாவீதை அடிக்க பார்க்கிறாரு, முடியல, அடிக்க பார்க்கிறாரு, விடியல, இப்படியாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. 25வது அத்தியாயத்துல சாமுவேல் மரணம் அடைந்துறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மரணம் அடைந்துறாரு. அதுக்கப்புறம் தாவீது அபிகாயில், நாபாலினுடைய மனைவியாக இருந்த அபிகாயிலை திருமணம் செய்கிறாரு. அதற்கு கடைசியாக ஒரு யுத்தம், பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வராங்க. அப்போ தாவீது அந்த படையில கிடையாது. அவர் அங்க விட்டுட்டு போய் பெலிஸ்தர் தேசத்துக்குள்ள போய் ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலருக்கு நடந்த யுத்தத்துல சவுலும் அவனுடைய 3 மகன்களும் 4 பேர்களும் அங்க மரித்து போயிடுறாங்க. இந்த மரணத்தோடு இந்த 5வது பிரிவும் இந்த 1ஆம் சாமுவேல் புஸ்தகமும் முடிஞ்சிருது. இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முக்கியமானது இதுதான். இந்த புஸ்தகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இப்ப
லேவியர் வம்சத்துல வந்த ஆசாரியத்துவத்துல வந்து பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய ஏலி. ஆனால் அவன் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய பிள்ளைகளை தேவனை அறிகிற அறிவிலும் தேவ பயத்திலும் அவன் வளர்க்கவில்லை. அதுதான், அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவிலையும் வளரல, தேவனுக்கு பயப்படுற பயத்திலையும் அவங்கள வளர்க்கல. அதன் விளைவாக அவங்க தேவாலய காணிக்கைகளை தனக்கு இஷ்டமானதை தோண்டி எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சத்தை கடவுளுக்கு வைனாங்க. ஒரு வருத்தமான வசனம், ஜனங்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதை வருத்தமாக வெறுப்பாக எண்ணினார்கள். ஐயோ போகணுமாங்க, அவன் இப்படியெல்லாம் வரட்டுவானே. ஸோ ஆண்டவரத்தில் வரக்கூடிய வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. அப்புறம் ஏலியே சொல்றாரு, என்னப்பா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வர்ற பெண்களோட நீங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பின்னாடி போய் விபச்சாரம் பண்றீங்களாமே. எப்பா யாராவது தப்பு பண்ணானா நியாயாதிபதி விசாரிப்பான்ப்பா, கடவுளுக்கே விரோதமா தப்பு பண்ணேன்னா உனக்காக யார் விசாரிக்க முடியும், அதை செய்யாத அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் முடியல. ஏன்னா 5ல் வளைக்கல, 50ல் வளைக்க முடியாது. அவங்க பெருசாயிட்டாங்க. இப்ப ஏலிக்கு வயசாகி போச்சு, நீ பேசாம கிடையாங்க ஒரு சொன்ன வயசு கேட்கல. இன்றைக்கும் நம்ம குடும்பங்கள்ல நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான். அநேக கிறிஸ்தவ குடும்பத்துல பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதே இல்லை. ஆனா அந்த நிலைமைக்கு அவங்க போனதுக்கு காரணம் பெற்றோர் தான். சிறு வயதுல இருந்து தேவனை அறிகிற அறிவிலும் தேவனுக்குரிய காரியத்திலும் அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அவங்க கொண்டுட்டு வராம, அவங்க கேட்கறதையெல்லாம் கொடுத்துப்புட்டு திருப்பி நம்ம சொல்ற போது அவங்க கேட்காம போற போது அந்த ஆசீர்வாதம் தேவன் மூலமாக எனக்கு வந்து ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு போகணும், அது அடிவிட்டு போயிடுது. ஏலியினுடைய அழிவுக்கு காரணம் இதுதான். அதுலயும் அவங்க ஒரு காரியம் செய்தாங்க. ஏலியினுடைய பிள்ளைங்கள், ஜனங்கள் சொன்னாங்க உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வா, யுத்தத்துல ஜெயிச்சிடலாம்னு. ஆனா ஒப்பினியும் பிணகாசம் வா உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போவோம்னாங்க. ஜனங்கள் சொன்னாங்க. ஆனா ஆசாரியனாக இவனுக்கு வேதத்தை குறித்த காரியங்களும் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்த காரியங்களும் எல்லா காரியங்களும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை எடுத்துட்டு போனாங்க. ஜனங்கள் வந்து உடன்படிக்கை செய்த தேவனை சார்ந்து, தேவனே நீர் எங்களுக்காக வாரும் என்று கேட்டு நிற்காம, அந்த பெட்டியை எடுத்துட்டு போனா வந்துரும் என்றால் பழைய கதையில கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. எரிகோவை சுத்தி சுத்தி வந்தாங்க, கோட்டை விழுந்து போச்சு, நாங்க ஜெயிச்சோம். அதே போல இது தூக்கிட்டு போவோம், பெலிசனாலே செத்து போவான் என்று அதை ஒரு மந்திரத்தை போல அதை ஒரு இதாக எடுத்துக்கொண்டு போனதுனால அவர்கள் தோல்வி அடைந்தாங்க. இன்றைக்கும் வந்து கிறிஸ்தவ வட்டாரத்துல அதனுடைய ஒரு மாடல் இருக்குது. ஜபித்து அபிஷேகித்து கொடுக்கப்பட்ட ஜப எண்ணெய், ஜப துணி, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நம்பி போற போது அது பிற மதத்துல அவங்க வந்து தாயத்து கட்டிக்கிறது, காப்பு கட்டிக்கிறது போல நம்மளும் அந்த மாதிரி போகிற போது தேவனை சார்ந்து அந்த தேவனை குறித்த அறிவு இல்லாம இருக்கிறனால தோல்வி தான் வரும். இது பெரிய தோல்வி. இதன் விளைவு அந்த 2 பேரோட அந்த வம்சத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நின்று போச்சு, அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக போச்சு. இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளை சின்ன வயதுல இருந்து கடவுளுக்கு பயப்படுற பயத்திலையும் நம்ம கொஞ்சம் வளர்த்து கொண்டுட்டு வரணும். இரண்டாவதாக ஒரு காரியம், சாமுவேல் பிள்ளைகள், தீர்க்கதரிசி சாமுவேலுடைய பிள்ளைகள் சாமுவேலுக்கு பின் நியாயாதிபதிகளாக வர வேண்டியவர்கள். ஆனா அவங்க வரல. ஏன்னா உலக பிரகாரமாக பொருளாசையை சார்ந்து அவங்க நடந்ததுனால, தேவனுடைய ஊழியத்தை வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய பொருளாக தனக்கு சாதகமாக உலக பிரகாரமாக மாற்றியதுனால, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளை போல மாற்றியதுனால அவங்களும் அந்த தகப்பன் பெற்ற ஆசீர்வாதத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த இதை தடை பண்ணி போட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம சிலரை பார்க்கிறோம், அந்த பொருளாசையை சார்ந்து நிற்கக்கூடிய ஊழியக்காரர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து அநேக காரியங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வர முடியாம போறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் நிறைய உண்டு. தேவனுடைய நியமம் வந்து காட் ஃபர்ஸ்ட், எதுவாக இருந்தாலும் முதல் ஸ்தானம் முதலிடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும்.
இரண்டாவது தன்னுடைய குடும்பத்திற்கு, தேவன் என் கையில் ஒப்பு கொடுத்த என் குடும்பத்திற்கு. மூன்றாவதாக என்னுடைய வேலைகள், என்னுடைய பிற காரியங்கள் எல்லாம். அந்த வேலைகளுக்குள்ளதான் ஊழியமும் வருது. இதை நம்ம மாற்ற முடியாது. இது தேவனுடைய நியமம். ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் உன்னுடைய குடும்பம், மூன்றாவது உன்னுடைய வேலை. அந்த வேலையில தான் ஊழியமும் வருது. ஆனா ஊழியத்துக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்குறேன்னு நான் மேல போற போது என் குடும்பத்தை காட்டிலும் என்னுடைய ஊழிய காரியங்கள் தான் முக்கியம். நான் அதற்காக என் நேரத்தை எடுத்து நான் போறதான் முக்கியம். நான் என் குடும்பத்தை கவனிக்கலைன்னாலும் பரவாயில்ல, அவங்களோட நேரம் செலவு பண்ண மாட்டேன். அவங்களோட தேவைகளிலே, அதாவது ஒரு அப்பாவாக எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம, ஒரு அம்மாவாக எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம, அவர்கள் தேவைக்கு நாம் அந்த இடத்துல நம்ம இல்லாம மாறி ஊழியத்தை கையில் எடுத்துக்கொண்டு போகிற போது இந்த ஆர்டர் மாறிடும். நம்ம வேணா சொல்லலாம், எனக்கு தேவன் ஃபர்ஸ்ட், ஊழியம் தான் ரெண்டாவது, மூணாவது என் குடும்பம்னு சொல்லலாம். ஆனா அந்த ஆர்டர் கொஞ்சம் மாறிடும். எப்ப நீங்க ஊழியத்தை மேல கொண்டுட்டு குடும்பத்தை ரெண்டாவது கொண்டு போறீங்களோ அப்ப கடவுள் கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுவார். அப்ப கடவுள் உடன் இல்லைன்னா இந்த உடன்படிக்கை தூக்கிட்டு போனவங்களுக்கு நடந்தது தான் நடக்கும். பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, ஆனா தேவன் அவங்களோட இல்லை. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக, குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்காக அவங்கள சரியாக கொண்டுட்டு வர்றதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இரண்டாவது காரணம். மூன்றாவதாக சவுல். என்றால் இந்த புத்தகத்துல முக்கியமான பேர் 4 பேர் தான்: ஏலி, சாமுவேல், சவுல், அப்புறம் தாவீது. இந்த சவுலுடைய காரியத்துல சவுலினுடைய அழிவுக்கும் அவனுடைய 3 பிள்ளைகளும் ஒரே நாளிலே 4 பேரும் இறந்து போனாங்க. அதற்கு காரணம் என்ன? அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவ பலனினாலே யுத்தத்தில் வெற்றி பெற்று ராஜ்யத்தை ஒன்றாக இணைத்து கொண்டு வந்தவன். ஆனா அப்பேற்பட்டவன் ஒன்றும் இல்லாத காலத்திலும் வளர்கிற காலத்திலும் சரியாகத்தான் இருந்தான். ஆனா ராஜாவாக உயர்த்தப்பட்டு நான் இஸ்ரவேலின் ராஜா என்கிற ஒரு பதவிக்கு வந்தபோது அவன் வாழ்க்கையில் சிக்கலான காரியங்கள் நடைபெறுகிற போது தன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணின தேவனை சார்ந்து நிற்காமல் அவனை பின்பற்றி வந்த ஜனங்களுடைய எண்ணிக்கையையும் அவர்களையும் சார்ந்து அவன் திட்டங்களை கொண்டு போன போது அவன் விழுந்து போனாங்க. அவனுக்கு பின்னாடி 2000 பேர் இருந்தாங்க. ஆனா பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்தபோது பயந்து போய் பெலிஸ்தர்கள் எண்ணிக்கை கூட இருக்கணும், 2000 பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போக ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அவங்ககிட்ட இருந்தது 600 பேர் தான். சரி, இவங்களும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவனுக்குரிய ஆராதனை தகன பலியை கொடுத்து விட்டு யுத்தத்துக்கு போகணும். சாமுவேல் கூப்பிட்டுருக்காரு, வாரேன்னாரு. 1 வாரத்துல வந்துடுறேன்னாரு. 1 வாரம் ஆயிப்போச்சு, 7 நாள் ஆயிப்போச்சு, நான் காணோம். அதனால நானே அந்த பலியை கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு பொறுமை இல்லாமல் அந்த காரியத்துல இறங்கினான். அதன் விளைவாக சாமுவேல் இல்லப்பா, நீ உன் கொடுத்த பொறுப்பை விட்டுட்டு நீ அடுத்த வேலையில தலையிட்டதுனால உன் வேலையும் ஆண்டவர் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கொடுத்துருவாரு, வேற ஒருத்தன் ராஜா வாங்கிடுவார் போ அப்படின்னு அவரும் சொல்லி போயிட்டார். ஆசாரியனாக அபிஷேகிக்கப்பட்ட வேலையில போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டும் போய் நிற்க முடியாது. நான் போய் அதுக்குள்ளே போய் உள்ள தலைய விட்டோம்னா கிடையாது. இன்றைக்கும் அநேகர் ஆண்டவர் எனக்கென்று என்ன ஊழியம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதை விட்டு அவர் செய்கிறாரு, அவரை போல நான் செய்கிறேன், இவரை போல. இதுவும் ஒரு சிக்கலான ஒரு காரியம்தான். சவுலுடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். மிக முக்கியமான இன்னொரு காரணம் பொறாமை. தாவீதின் மேல் பொறாமை. அவனை எல்லாம் ஜனங்க புகழ்றாங்க, அவன் பெரிய ஆள் ஆகிறான், அவன் மேல ஒரு பொறாமை. தாவீது மேல மட்டும் இல்ல, நீங்க நல்லா படித்து பார்த்தால் சவுலுடைய மகன் யோனத்தானை கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேவன் கட்டளையிட்டார். ஆனா 2வது நாள் ஒரு பிரச்சனை வந்தபோது யாரா காரணம் அப்படின்னு தேடி பார்த்துட்டு, இவன் என் மவன், இவனால கிடைச்சிருந்தா கூட இவன் அன்னைக்கு கொல்லத்தான் வேணும் அப்படிங்கிறான். அப்ப ஜனங்கள் எல்லாரும் நிக்கிறாங்க, ஐயா அவன் மூலமாகத்தான் தேவன் இவ்வளவு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறார், அவன் எப்படி சாகுறது, அதெல்லாம் அவன் மேல ஒருத்தன் கை வைக்க முடியாதுன்னு முழு ஜனங்களும் அவனுக்கு ஆதரவா நின்றுறாங்க. ஸோ தன்னை விட்டு விட்டு தன்னை விட சிறப்பான காரியத்தை இன்னொருவன் செய்கிற போது அவனை பாராட்டுறதை விட்டுட்டு அவன் மேல பொறாமை, என்னை விட்டுட்டு அவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பொறாமை.
இந்த ஒரு காரணம். கடைசியாக பொருளாசை. உலகத்தால் போல கிடைக்கிறது கிடைக்கட்டும், வரட்டும், நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாசை. இன்றைக்கு கூட அநேக ஊழியர்கள் தவறுக்கு காரணம் இந்த பொருளாசை, பொறாமை, எனக்கு கொடுத்ததை விட்டுட்டு நான் அடுத்தவன் ஊழியத்துக்குள்ள போய் தலையை உள்ள விடுறது, இந்த ஒரு சில காரியங்கள்னால இழந்து போயிடுறாங்க. ஒரு டேஞ்சர் இதுல என்னன்னா, தேவன் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அபிஷேகம் அவர்கள் மேல இருக்குது, தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம் அவர்களிடத்துல இருக்குது, ஆனால் தேவன் அவர்களோடு இல்லை. அதை புரிஞ்சு கொள்ள முடியாம ஒரு லெவல் போனதுக்கப்புறம் திரும்ப முடியாம போயிடுறாங்க. ஸோ இது தேவனோடு இணைந்து இடைப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உதாரணத்துக்கு மத்திய 7வது அத்தியாயத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கடைசியாக, அந்நாளிலே அநேகர் என்னிடத்தில் அந்நாளிலே என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படிங்கிறாங்க. அவரு, நீங்கள் எல்லாரும் அக்கிரம செய்யக்காரர்களே, நான் ஒருபோதும் உங்களை அறியேன், என்னை விட்டு தூரமாக அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குங்கிறாரு. நம்ம அதில் நம்மளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் தாவீது அவனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் என்ன? அவன் பெற்றோருக்கு அடங்கிய பிள்ளையாக இருந்து தன்னுடைய குடும்பத்தின் வேலைகளை எல்லாம் சிறப்பாக அவன் செய்த காரணம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு காரியம் இதுதான். அதாவது ஒரு தேசத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், அவன் குடும்பத்தார கூப்பிடுறாரு, நான் உங்க கூட தான் சாப்பிடணும், நீ உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு, என் கூட உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. அப்ப ஈசாய் தன்னுடைய 6 குமாரனை கூட்டிட்டு போறாரு, 7வது குமாரனை மட்டும் கூட்டிட்டு போல தாவீத. ஏன்னா அவங்க ஒரு பொருட்டாகவோ ஒரு இதாகவோ நினைக்கல. ஆடெல்லாம் இன்னைக்கு சாப்பிடலாம் பண்றோம், போட ஆடை மேய்க்கப்படான்னு ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா சாமுவேல் உட்கார்ந்து இருந்து இதுல யாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற போது தேவன் சொல்லுகிறாரு, நீ முகத்தை பாக்குற, அவன் உடம்பு வளர்த்தி எல்லாம் பாக்குறான், நான் அதில் நான் இருதயத்தை பாக்குறவன், இவனெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி 6 குமாரர்களையும் இல்லைன்றாரு. அப்புறம் தான் கேட்கிறாரு சாமுவேல் ஏலி, எப்போ உனக்கு வேற பிள்ளையே கிடையாதா? உன் பிள்ளைய அபிஷேகம் பண்ணினாரு, நான் வந்தேன், உனக்கு இவங்க யாருமே இல்லைன்றாரு, உன் பிள்ளைய இல்லை, இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்க இருக்கான்னா ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கான், அவனை கூட்டிட்டு வாங்குறான். ஸோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்குது, ஒரு பெரிய மனிதன் வருகிறார் வீட்டுக்கு, வீட்டில் எல்லாரும் விருந்து கொண்டாடுறாங்க, ஆனால் ஒருத்தனை மட்டும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க தோட்டத்துக்கு. ஆனாலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை அவன் செய்ய போனான். அது ஒரு மிக முக்கியமான காரியம். சங்கீதம் 78ல் 70, 71, 72 3 வசனங்களில தேவன் அவனை ஏன் தெரிந்தெடுத்தார் என்று ஒரு காரணத்தை சொல்றாரு. சங்கீதம் 78ல் 70, 71, 72 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களே தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களே நடத்தினான். ஸோ கொடுத்த வேலையை நீ சரியாக அங்கே செஞ்சதுனால, நான் அதை பார்த்தேன், அது சின்ன காரியம், அதை சரியாக செஞ்சா அதனால ஒரு பெரிய பொறுப்பை நான் உங்க கையில் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் நம்மளும் அந்த ஒரு காரியங்களை வளர வேண்டியது முக்கியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட நம்ம அதை படிக்கலாம். லூக்கா 2வது அத்தியாயத்தில் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்தபோது, அவர் அந்த பண்டிகை நாளில் போயிட்டு பஸ்கா பண்டிகை விட்டு வரபோது அவர் அங்கேயே இருந்துடுறாரு. 3 நாளைக்கு அப்புறம் அப்பா அம்மா அவங்க தேடி வர்றாங்க. வர்றபோது தாயார் அவனை பார்த்து கேட்குறாரு, ஆலயத்தில் பார்த்தாங்க, 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தபோது கேட்குறாங்க. லூக்கா 2வது அத்தியாயத்தில் 48, 49 வசனங்கள் 50ல் தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அவருடைய தாயார் அவர்களை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ
உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. அதற்கு அவர், நீங்கள் என்ன ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வகையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? உங்க அப்பாவும் நானும் தேடணுங்கிறாரு, நான் எங்க அப்பா வீட்டில் இருக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. 50வது வசனம் அதுதான். அதற்கப்புறம் 51, பின்பு அவர் அவர்களுடன் கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதுதான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காத ஒரு பிள்ளைய தேவன் ஒரு காலத்திலும் தன் ஊழியத்தை நடத்த முடியாக அழைக்க மாட்டார். அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்காம போகிற போது தேவன் அவனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாக கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டார். அடுத்தபடியாக அவன் தன் உயிரை விட தேவன் நாம மகிமையை பிரதானமாக எண்ணி கோலியாத்தை கொல்ல ஓடினான். ஆண்டவருடைய நாமத்தை அவன் எப்படி சொல்லலான்னு அந்த வைராக்கியத்தோட போனான். அது ஒரு காரியம். முக்கியமான இன்னொரு காரியம், சவுலினாலே அவன் விரட்டப்பட்ட போது தன் உயிருக்கு பயந்து இஸ்ரவேலின் எல்லா மூல முடுக்கும் ஓடுனான். ஆனா சவுல் அவன் கையிலே கிடைத்த போது அவனை தன் சத்ருவாக எண்ணவில்லை. தேவன் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு தேவ ஊழியனாகவே அவனை பார்த்து அந்த ஊழியனுக்குரிய கனத்தையும் மரியாதையும் அவன் கொடுத்தான். தாவீதின் வாழ்க்கையிலிருந்து முக்கியமான காரியம். இப்ப ஏலியனுடைய வாழ்க்கை காரியத்தை பார்த்தோம், சாமுவேல் பார்த்தோம், சவுலினுடைய அழிவுக்கு காரணம் பார்த்தோம், தாவீதினுடைய உயர்வுக்கு காரணம் பார்த்தோம். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியம் இருக்கு. இன்னொரு நபரை குறித்து நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய, வேதத்துல எல்லா காரியங்களிலுமே அந்த ஒரு நபர் தான் முக்கியம். ஏலி, சாமுவேல், சவுல், தாவீது இவங்களுடைய கேரக்டர், குணநலன்கள், இவர்கள் வெற்றி தோல்விக்குரிய காரணம் என்ன என்பதோடு முக்கியமாக இவர்கள் மூலமாக செயல்பட்ட தேவனுடைய சுபாவம், அவர் செயல்படும் விதம், அவருடைய விருப்பு, அவருடைய வெறுப்பு, இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். தேவனை குறித்தும் அவர் எப்படி ஜனங்களோடு இடைப்படுகிறார், அவர் எப்படியாக காரியம் செய்கிறார், எது அவருக்கு பிடிக்குது, எது அவருக்கு பிடிக்கவில்லை, இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சாமுவேல், சவுல் ரெண்டு பேருமே இளம் பிராயத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். காரணம், சாமுவேலும் சரி தாவீதும் சரி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்தவர்கள். சாமுவேலை கொண்டு வந்து தேவாலயத்தில் ஏலிக்கு வேலை செய்ய முடியாத விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா. வருஷத்துல ஒருக்க வந்து அவனுக்கு ஒரு சட்டை தைச்சு கொடுத்து, ஏன்னா இந்த வருஷம் வளர்ந்துருப்பான், அவனுக்கு ஒரு சட்டை தைச்சு கொடுத்துட்டு ஒரு காளை மாடை கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுத்துட்டு, எப்பா என் பையன் இருக்கான், அவன் தேவைக்கு வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு தான் வருவேன்னு அலுவல. சாமுவேலுக்கு அப்புறம் அன்னாளுக்கும் எல்கானாவுக்கும் 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன் அந்த பிள்ளைங்களாம் வசதியா இருக்குது, வீட்டுக்குள்ள அம்மா அப்பா கூட இருக்குது, நான் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல. அம்மா அப்பா என்னை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஏலிக்கு கீழே நான் அடங்கி வேலை செய்வேன் என்று தன்னை ஒடுக்கி கொடுத்துருந்தேன். தாவீது அதே போலதான், தாய் தகப்பனுக்குரிய காரியங்களே, குடும்பத்தினுடைய காரியங்களிலே கொடுத்த வேலையை சரியாக செய்து வந்தார். தேவன் தன்னுடைய ஆளுகையை ஒருவன் ஒத்துக்கொள்கிறான் போது அவனை அடுத்த ஸ்டெப் கொண்டு போவார். தாயின் தகப்பனை நம்ம கொடுத்ததே நம்மளை போஷித்து தேவனுக்குள்ள வளர்த்து கொண்டு வருவதற்கு தான். ஸோ அவங்களுக்கு அடங்கி நடக்கவில்லை என்றால் தேவனுக்கு அடங்கி நடக்காதது தான். அது வேணும். இரண்டாவதாக அந்த சவுலுடைய காரியத்தில் பார்க்குறோம், முழுவதுமாக தேவனை சார்ந்து நில்லாமல் சுய பலத்தையும் சுய ஞானத்தையும் உலக பிரகாரமான வழிமுறைகளையும் நான் எடுத்து உபயோகப்படுத்தணுங்கிற போது தேவன் அவனை விட்டு அகன்று போய் விடுவார். இன்றைக்கு உலகத்தில் பல காரியங்கள் அந்த மாதிரி தான் நடக்குது. பல காரியங்கள் அந்த மாதிரி தான் நடக்குது. ஆரம்பத்தில் வந்துடுறாங்க, நல்லா வந்துடுவாங்க. அது ஒன்றும் இல்லாத காலத்தில் கஷ்டமாக வைராக்கியமாக இருந்து எழுந்திரிச்சு வந்துடுவாங்க.
ஆனால் மேலே ஏறி வந்து ஒரு லெவல் ஒரு ஒரு முக்கியமாக என்ன சொல்றதுன்னா ஒரு போஸ்ட் இவர் இன்னாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பதவியோ ஒரு போஸ்டோ ஒன்று அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்க டக்குன்னு வேல்டுலியாக அந்த பதவிக்குரியவன் எப்படி நடப்பானோ அப்படி மாறிடுவாங்க. அப்படி மாறுற போது ஆண்டவர் அவங்கள விட்டு நகண்டு போயிடுவார். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் அதுதான். அமெரிக்காவில் பில்லி கிரஹாம் இருந்தார். அப்போ சில ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு அமெரிக்காவில் நல்ல செல்வாக்கு இருக்குது, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுது, நிறைய பேர் உங்களுக்கு மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க, இந்த வருஷம் ஏன் நீங்கள் எலெக்ஷனில் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நிற்கக்கூடாது? நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதை விட உயர்வான ஒரு பதவியில் இருக்கிற நான் அதை விட கீழான ஒரு பதவிக்கு எப்படி போவேன்? ஏற்கனவே எனக்கு தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற பேர் இருக்குது. இதை விட்டுவிட்டு நானும் அமெரிக்காவின் பிரசிடென்ட் போகணுமா? போக மாட்டேன், நான் எனக்கு அது தேவையில்லைன்னாரு. வானத்தின் பூமியும் படைத்த தேவனுடைய ஆளுகை கீழ்பட்டு அவருடைய காரியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரன் என்கிற பதவி உலகத்துல எல்லா விடையும் பெருசு. இதை விட்டுட்டு நமக்கு இந்த ஏரியா செக்ரட்டரி, அந்த ஏரியாவுக்குரியவர், இவர் அதாவது சபை ஒழுங்குகளுக்காக கொடுக்கக்கூடிய பட்டங்களோ இல்லை இவர் ஒரு பாஸ்டர், இவர் சீனியர் பாஸ்டர் அப்படிங்கிறதோ எல்லாம் நம்ம செய்யக்கூடிய வேலை நிமித்தம் கொடுக்கப்பட்ட பேர்கள் தானே தவிர அதை ஒரு பதவியாக வைத்து கொண்டு எழும்புகிற போது தேவன் மெதுவாக பின்னாடி போயிடுறாரு. ஒரே ஒரு வசனம் மட்டும் இதில் நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்தில் தேவன் அதுக்குரிய ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்ல 1வது அத்தியாயத்தில் கடைசி வசனங்களிலே வரும். 26 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயம் 26, 27, 28, 29 வரைக்கும் நம்ம படிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றையும் உம்முடையதே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். இதுதான் சத்தியம். ஸோ என்னால் நான் ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா முடியாது. தேவன் என்னை பலப்படுத்தி அந்த காரியத்தை செய்வதற்குரிய ஞானத்தையும் எனக்கு அதற்குரிய வழிநடத்தலும் கொடுத்தால் ஒழிய தேவன் விரும்புகிற எந்த காரியத்தையும் நான் செய்ய முடியாது. அதனால நான் அதை மனத்துக்குள்ள ஒதுக்காம ஆண்டவருக்கு அடங்கி நடக்கிற போது தேவன் நம்மோட உடன் இருப்பார். தேவ சமூகத்தில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் செய்த அந்த காரியம் அப்படின்னு பெருமையாக நினைக்கிற போது தான் அடி விழுந்துருது. ஸோ அதில் தன்னை தாழ்த்தி என் சொந்த ஞானத்தையோ பலனையோ என்னுடைய பழைய அனுபவங்களையோ சார்ந்து நில்லாமல் தேவனை சார்ந்து நிற்க வேண்டியது நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரணம். இத்தோடு இந்த வாரத்துக்குரிய இந்த வேத பாடம் 1 சாமுவேல் வேத பாடம் முடிந்தது. அடுத்த வாரத்தில் நம்ம 2 சாமுவேல் அந்த புஸ்தகத்தை குறித்து நம்ம விளக்கமாக அதில் பல காரியங்களை நம்ம அதில் கற்றுக்கொள்ளலாம். இதோடு இந்த பாடம் முடிந்தது. நன்றி.